ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த முறை சனி என்ன அப்படின்னாக்கா, அதாவது வீடு கட்டுதல், அதாவது ஒரு மாதிரியான ஒரு சொத்து சேர்க்கிறது, அந்த மூடுக்கு போயிடுவார். வியாபாரத்துல நல்லா ஒரு மாதிரி பிஸி ஆயிடுவோம். அப்போ மனசு ஆரோக்கியமாகும். அப்போ முதல் 5 மாதங்கள் அந்த தவறுகளை சரி செய்து கொண்டே நம்மை நாம் உருவாக்கி கொண்டு, அதாவது குழந்தைகள் விஷயத்துல ஒரு அசௌகரியம், ஒரு அதிருப்தி, ஒரு திருப்தியின்மை, அதாவது ஒரு மாதிரி நிம்மதி இல்லாதது, அப்புறம் திருமண வாழ்க்கையிலுமே கொஞ்சம் சந்தோஷம் இல்லாம இதெல்லாம் இருந்தது இல்லையா? அது அத்தனையுமே இந்த வருஷம் விரிசல் விட்டதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், புனர் நிர்மாணம், மீண்டும் ரீஜுவனேட் பண்ணுவோம். இந்த 4ஆம் இடத்துல குரு இருந்தது அப்படின்னா பெரிய பெரிய ஈவெண்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணுகிறார்கள் இல்லையா? அது ஒரு யூனிட் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரியான யூனிட், ஒரு கல்யாணத்தை அவர்களே முழுசா எடுத்து ரெடி பண்றது, ஒரு பார்ட்டியை ரெடி பண்றது, இந்த மாதிரி ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் கூட இந்த ஒரு செட்டு நாங்க ஒரு நகரம் மாதிரி உருவாக்கணும், அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க் இருக்கு இல்லையா? அது டக்குன்னு கை கொடுக்கும். சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கும்போது சனி உத்திரட்டாதியில, ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல, இது தி பெஸ்ட் டைம். சண்டி ஹோமம் பண்ணினா உங்களுக்கு எதிரிகளுடைய வம்பு வழக்கு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒழிந்து விடும். ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருபியோ வம்சருடபியோ மஹத்பியோ நமோ குருபியः. சர்வோபப்ளவரஹித பிரஜான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோவில் நம்ம மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான 2026ஆம் ஆண்டினுடைய முழு பலனையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த 2026ஆம் ஆண்டு என்பது மீன ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான ஆண்டு. எப்பவுமே புது வருஷத்தை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது மனசுக்குள்ள ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும், அதே போன்று அந்த பட்ட கஷ்டங்களினுடைய வடுக்கள் எல்லாம் நீங்குவதற்கு இது மருந்தாக அமையுமா, இந்த வருஷமாவது நமக்கு கடன் தொல்லை நீங்குமா, பணப்பிரச்சனை நீங்குமா, திருமணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா, வேலை ஒழுங்கா கிடைக்கணுமா, கிடைச்ச வேலையில ஒழுங்கா இருக்க முடியுமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு எதிர்பார்ப்பாக, சொல்லப்போன ஏக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதிலும் மீனராசி அன்பர்களுக்கு சனி லக்னத்திலேயே 7.5 சனியாக உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போக போகிறார். அதனால இந்த 26 என்பது மற்ற அனைத்து ராசிக்காரர்களை விட மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான வருஷமாக இருக்கிறது. சரி, இந்த வருஷத்தினுடைய பலன்களை முதல்ல அந்த புது வருஷத்தன்னைக்கு பிறக்கிற அந்த சமயத்துல ஒரு ஜாதகம் போட்டுக்கிடுவோம். அதனுடைய அந்த கிரக அமைப்புகளை பார்த்துக்கிட்டு, எப்பவுமே புது வருஷம் பிறக்கும் போது கன்னி லக்னம் தான், ராசி கொஞ்சம் வேரி ஆகும், அந்த ராசி மாறும். இந்த முறை ராசி ரிஷப ராசியாக அமைந்து கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் உட்கார்ந்து உச்சமாக இருக்கிறார். அது உங்களுடைய 3ஆம் இடமாக இருக்கிறது. இன்னும் பல்வேறு விசேஷங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வருஷம் முழுவதும் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் போகின்றன அப்படிங்கிறதையும் கணக்கில் கொண்டுதான் இந்த பலன் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த வருஷம் சனி பெயர்ச்சி கிடையாது. அதாவது சனி தன்னுடைய வீட்டை மாற்றப் போவதில்லை. ஆனால் சனி 2 நட்சத்திரத்தில் இருக்கிறார். தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய உத்திரட்டாதியில் 5 மாதங்களும், அதன் பிறகு அடுத்த நட்சத்திரமாகிய ரேவதியில் ஒரு 5 மாதங்களும், பின்பு ரிவர்ஸா அதாவது வக்கரமாக மறுபடியும் தன்னுடைய நட்சத்திரத்தில் 2 மாசமுமாக, இப்படி ஒரு வருஷமும் இங்கேயே 2 நட்சத்திரத்துல இருக்கிறார். அதுல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது தான் கொஞ்சம் நமக்கு ஏன்னா 12க்கு உண்டானவன் இல்லையா,
ராகு 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்கும் போது அந்த 5 மாதங்கள் மிகவும் கவனிக்கப்பட வேண்டியது. சரி, அடுத்தது ராகு கேத்துக்களும் கடைசி வரைக்கும் டிசம்பர் 5ஆம் தேதி தான் தன்னுடைய இடத்தை மாற்றுகிறார்கள். அடுத்த வருஷம் ராகு ஒரு அற்புதமான இடத்துக்கு போக போகிறார் டிசம்பர் 5க்கு பிறகு. ஆனால் அது வரைக்கும் ராகு 12ஆம் இடத்துல இவரும் 2 நட்சத்திரத்தில் தான் பிரயாணிக்கிறார். சதபிஷா என்கின்ற தன்னுடைய சொந்த நட்சத்திரம் 12ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறதுங்கிறது வெளிநாட்டுல நிறைய விஷயங்களுக்கு உபயோகப்படும். அவைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த சதபிஷாவில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகு முதல் 6 மாதங்கள் சதபிஷாவில் உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்னா வக்கர கிரகம் இல்லையா, பின்னோக்கித்தானே செல்லும். அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம், அதாவது செவ்வாயினுடைய நட்சத்திரம், உங்களுடைய ஜாதகத்துக்கு வருமானத்திற்குண்டான பாக்கியத்திற்குண்டான செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல 6 மாதங்கள் இருக்கிறார். அந்த 6 மாதங்கள்ல கடைசி 2 மாதங்கள்ல அவர் எங்க போயிடுவார்? டிசம்பர் 15க்கு அப்புறம் அவர் மகரத்துக்கு போயிடுவார். ரைட்டா? இந்த டிசம்பர் 15க்கு அப்புறம் மகரத்துக்கு போறார் இல்லையா ராகு, அப்பொழுது 11ஆம் இடத்துக்கு போகிறார். அதற்கப்புறம் ராகு ரொம்ப லாபங்களை அள்ளி கொடுக்க போகிறார். இருந்தாலும் இந்த 2 நட்சத்திரத்துல ராகு என்ன பலனை கொடுக்க போகிறாருன்னு பார்ப்போம். கேத்து உங்களுடைய 6ஆம் இடமாகிய சிம்மத்துல கேத்து இருக்கிறார். இதெல்லாம் வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த கேத்து பூரம் என்கின்ற சுக்கரனுடைய, அதாவது 8க்குண்டானவனுடைய நட்சத்திரத்துல முதல் 4 மாதங்கள் இருக்கிறார். அதன் பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய மகா நட்சத்திரத்திலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 மாசங்கள் இருக்கிறார். கடைசியில டிசம்பருக்கு அப்புறம் கடகத்துக்கு ஆயுள்யத்துக்கு வர்றார், டிசம்பர் 5க்கு அப்புறம். ஆக சனி வீடு மாறல, ராகு வீடு மாறல, கேத்து மாறல, கடைசியில மாறுகிறார்னு வச்சுக்கோங்க. அடுத்தது யார் வீடு மாறுகிறார்கள் அப்படின்னா குரு தான். உங்களுடைய ஜாதகத்துல குரு முதல் 5 மாதங்கள் மிதுனத்துல 4ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்த 5 மாதங்கள் கடகமாகிய உங்களுடைய 5ஆம் இடம் உச்சமான இடத்துக்கு போகிறார். அதன் பிறகு 2 மாதங்கள் எங்க போயிடுறாருன்னு கேட்டா 6ஆம் இடம். அப்ப 3 வீடுகள் மாறுகிறார். முதல்ல இப்ப இருக்கிற வீடு 4ஆம் வீடு, 5ஆம் வீடு போய் 6ஆம் வீட்டுக்கும் போயிடுறார். அப்படிங்கும் போது உங்களுடைய லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு இந்த முறை உங்களை அப்படியே இந்த நதியை 2 கரைகள் அப்படியே கட்டி காத்து கொண்டு போகின்றன இல்லையா, அந்த மாதிரி அப்படியே காப்பாத்திக்கிட்டே போகிறாருன்னு வச்சுக்கொடுங்களேன். இதுதான் கிரக அமைப்புகள், கிரக மூமெண்ட்டுகள். அது மட்டும் இல்ல, இந்த வருடம் பிறக்கும் போது குரு 4ஆம் இடத்துல இருந்து புதனோட பரிவர்த்தனை ஆகிறார். அதாவது 10க்குண்டானவனும் 4க்குண்டானவனும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது. புதனும் குருவும் தான் மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்கள் தான் கேந்திராதிபதிகள். அவர்கள் பரிவர்த்தனை ஆகும் பொழுது 4ஆம் வீட்டுக்கு புதன் வந்துட்டார், குரு 10ஆம் வீட்டுக்கு போயிடுறார். 10ஆம் இடத்துல ஆல்ரெடி 4 கிரகங்கள் இருக்கின்றன, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் அப்படின்னு. இப்ப புதனுக்கு பதில குரு வந்துட்டார் அப்படின்னா வியாபாரத்திலும் பிறகு வெற்றிகளை குவிப்பதிலும் பிறகு தன்னுடைய விஸ்தாரப்படுத்துவது, தொழிலை விஸ்தாரப்படுத்துவதிலும் உங்களுக்கு அனைத்து வகையிலும் வெற்றி கிடைக்கும், அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இதுதான் அந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, இதை அப்படியே வருஷம் முழுசும் பார்க்கணும்னா இதை 4 செக்மெண்டா பிரிச்சிருவோம். முதல்ல ஜனவரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், மார்ச் டு மே 2வது செக்மெண்ட், ஜூன் டு செப்டம்பர் 3வது செக்மெண்ட், அக்டோபர் டு டிசம்பர் 4ஆம் செக்மெண்ட். ரொம்ப சிம்பிளா அத்தனையும் பார்த்துருவோம். இதை நம்ம எப்பவும் மாதிரி 5 தலைப்புகளில் பார்க்கிறோம். அதாவது நான் எப்படி இருப்பேன், என்னுடைய உடலும் மனமும் புத்தியும், என்னுடைய சமுதாயத்துல பிம்பம், என்னுடைய இமேஜ் எப்படி இருக்கும், தொழில், இது பெரிய டாபிக் இல்லையா, தொழில் எப்படி இருக்கும், பிறகு சொந்தக்காரர்களுடன் நான் என்னுடன் உறவுகள் அப்படிங்கிறது, 4வது பார்த்தீங்கன்னா வருமானம், சொத்து, அதாவது அசையாத சொத்தா அசையாத சொத்தா, வருமானமா நஷ்டமா லாபமா அப்படின்னு பார்க்க போறோம். எதுல நஷ்டம் எதுல லாபம்னு பார்க்க போகிறோம். கடைசியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். வெறுன்னு நம்ம பலனை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்க போறோம். முதல்ல இப்போ நான் எப்படி இருப்பேன், மீனராசிக்காரனாகிய நான் எப்படி இருப்பேன், அதுல புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துல காமனா முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் நட்சத்திரங்களுக்கு இடையில என்ன வேரியேஷன் சொல்றேன். சனி லக்னத்துல இருந்தாலே நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயமும் லெஸ் கான்ஃபிடென்ட்டும் கொஞ்சம் சிலது காம்ப்ளெக்ஸும் இருக்கும். ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி எதையோ ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி தலையில வச்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே பாரமா இருக்கும். அதாவது பொறுப்புகளை தூக்கி தலையில வச்சுட்டா எப்படி இருக்கும், ஐயோ இத்தனை பொறுப்பு அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கக்கூடிய
ஒரு அமைப்புல தான் இருக்கிறோம் ஆல்ரெடி. இப்ப இந்த அமைப்பு வந்து இப்படியே தொடருமா? மன ஆரோக்கியம் தான் முதல்ல பார்க்கணும். மன ஆரோக்கியம் தொடருமா அப்படின்னா, இந்த வருடம் ஆரம்பித்த உடனே ஒரு 20 நாளுக்குள்ள சனி வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல வர்றார், உத்திரட்டாதியில வருகிறார். இந்த உத்திரட்டாதிங்கிறது இந்த சனியினுடைய சொந்த நட்சத்திரம். அவர் 10க்கும் 12க்கும் உண்டானவர். 12ஆம் இடத்துல ராகு இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய வந்து என்ன ஆயிடும்னு கேட்டா, பின்னாடி யார் யாரெல்லாம் உங்களுக்கு எகெயின்ஸ்டா பண்ணினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். டென்ஷன் ஆயிட்டே இருப்போம். யார் யாரெல்லாம் நஷ்டத்திற்கு நம்ம துணை போனார்கள், நமக்கு எகெயின்ஸ்டா யார் என்ன பண்ணினா, நான் எங்க கோட்டை விட்டேன், இதெல்லாம் பாஸ்ட பத்தியே நிறைய அப்படியே நினைக்க தோணும். 5 மாதங்கள். ஆனால் கடவுளுடைய அனுகிரகம் பாருங்களேன், உங்களுடைய லக்னாதிபதி அந்த 5 மாதங்களும் 4ஆம் இடத்துல இருந்து ராகுவை பார்த்துக்கிட்டே இருக்கார். ராகுனுடைய கெடுதி உங்களுக்கு வந்து சேராது. அப்படிங்கும்போது என்ன ஆயிடும், உங்களுக்கு அந்த பழைய விஷயத்த வந்து இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணனா, இந்த ஆளு எனக்கு எகென்ஸ்டா பண்ணியிருக்காரா, இந்த பாயிண்ட் வந்து மற்றவர்கள் எனக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கிறார்களா, நல்லதும் கூட பண்ணியிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டு கொண்டு அந்த பாஸ்ட் அனுபவம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து பட்டறிவாக கொண்டு இப்ப நம்ம வந்து ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்படிங்கும்போது இந்த குரு உங்களை காப்பாற்றுவார்னு சொன்ன இல்லையா, இந்த இடத்துல உங்களுடைய மன ஆரோக்கியத்தையும் தன்னம்பிக்கையும் குரு காப்பாற்றுகிறார். அது மட்டும் இல்ல, அடுத்த 6 மாசத்துக்கு சனி வந்து ரேவதிக்கு போயிட்டார். ரேவதிக்குங்கிறது அது ஒரு கேந்திராதிபதியினுடையது. இந்த முறை சனி என்ன அப்படின்னாக்கா, அதாவது வீடு கட்டுதல், அதாவது ஒரு மாதிரியான ஒரு சொத்து சேர்க்கிறது, அந்த மூடுக்கு போயிடுவார். வியாபாரத்துல நல்லா ஒரு மாதிரி பிஸி ஆயிடுவோம். அப்போ மனசு ஆரோக்கியமாகும். அப்போ முதல் 5 மாதங்கள் அந்த தவறுகளை சரி செய்து கொண்டே நம்மை நாம் உருவாக்கி கொண்டு, அதாவது புனரமைத்துக் கொள்வதிலும், அடுத்த 5 மாதங்கள் கான்பிடென்டா தன்னம்பிக்கையுடன் நல்ல ஒரு ஆத்ம பலத்துடன் வந்து நம்முடைய களம் காணுதல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யறதுக்கு தயாரா இருப்போம். கடைசியில் மீண்டும் வக்கரமாக இங்க வரும்போது நோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த நேரத்துல ராகு தன்னுடைய நட்சத்திரம் மாதிரி அவிட்டத்துக்கு போயிருப்பார். பெருசா பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் அந்த கடைசி 2 மாதங்கள் வந்து நம்ம கொஞ்சம் கோபங்கள்லாம் இல்லாம இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து வருஷம் ஆரம்பிக்கும் போது பார்க்கறோம், நவம்பர் டிசம்பர்ல எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா, என்னுடைய வீடியோக்கள் வந்து ஒரு முறை பார்ப்பதற்காக அல்ல. ஐ எம் வெரி கிளியர். இதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கின்றேன். இந்த அனாலிசிஸ் எல்லாம் உண்மையிலேயே ஜோதிட சாஸ்திரம் என்பது காத்துல கரை கட்டுற விஷயம் கிடையாது. பிராக்டிக்கலா என்ன நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கிறது. எங்க குழி வரப்போகுது, அந்த குழியை நான் வந்து குழியில வந்து இறங்கிடாம விழுந்துடாம நான் சைட்ல போக முடியுமான்னு பார்க்கறது, இல்லைன்னா வந்து தாண்டி போக முடியுமான்னு பார்ப்பதற்காக தான் இந்த ஜோதிடம் என்கின்ற இந்த சயின்ஸ். அதனால பெரிய ஆஹா ஓஹோ அப்படின்லாம் இல்லை. கிராஜுவலா என்ன நடக்கிறதுக்கு சம்பாவனை இருக்கு, அதாவது என்ன இந்த சாத்திய கூறுகள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே வரேன். அப்படிங்கும்போது இது ஒரு முறை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு எல்லாவற்றையும் வந்து கவனத்தில் வைத்துக் கொள்ள முடியாது. ஒரு பாயிண்ட வச்சே வந்து ஜாதக பலனை முடிக்கிறது எல்லாம் வந்து நடக்கிறது. ஆனா இங்க நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அதனால நீங்க மீண்டும் 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 கேட்கணும். அந்த 4 செக்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஜனவரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் செக்மெண்டா, அப்புறம் மார்ச் ஏப்ரல் மே 2வது செக்மெண்ட், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 3வது செக்மெண்ட், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 4வது. இந்த செக்மெண்ட்டை கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நீங்க முதல் செக்மெண்ட் ஆகட்டும், 2வது செக்மெண்ட் ஆகட்டும், சனி வந்து உங்களுக்கு ஒரு பழைய நினைப்புகள், பழைய விஷயங்களும் கூட சொல்ல முடியாது. எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆச்சு, எங்கெங்கெல்லாம் நான் லூஸ் விட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் படிப்படியாக நீங்கள் மாற்றுவீர்கள். சரி, இப்போ இதே சனி உங்களுடைய இமேஜை எப்படி காப்பாத்துறாரு பாருங்க. அதாவது இதே சனி தான் டேமேஜ் பண்ணினார். இதுவும் இந்த 2025ல இதே சனி ஆகஸ்ட் டு அக்டோபர் வரைக்குமே டேமேஜ் பண்ணினார். டேமேஜ்னா மனதளவுல காயங்களை, பிறகு பினான்சியலா லாஸ், இதெல்லாம் நடந்தது. இது வந்து யாருக்குன்னா பூரட்டாதி அன்பர்களுக்கும் உத்தரட்டாதி அன்பர்களுக்குமே நடந்தது. இதுல வந்து பூரட்டாதி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமான பாதிப்பு, உத்தரட்டாதி அன்பர்களுக்கு வந்து லாஸ். பூரட்டாதி வந்து ஈவன் ரிலேஷன்ஷிப்பே வந்து ஸ்பாயில் ஆனதெல்லாம் உண்டு. முக்கியமானவர்களை இழந்த ஒரு அமைப்பெல்லாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பெரிய ஒரு சோதனையான ஒரு விஷயம்.
குழந்தைகள் விஷயத்துல ஒரு அசௌகரியம், ஒரு அதிருப்தி, ஒரு திருப்தியின்மை, அதாவது ஒரு மாதிரி நிம்மதி இல்லாதது, அப்புறம் திருமண வாழ்க்கையிலுமே கொஞ்சம் சந்தோஷம் இல்லாம இதெல்லாம் இருந்தது இல்லையா? அது அத்தனையுமே இந்த வருஷம் விரிசல் விட்டதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், புனர் நிர்மாணம், மீண்டும் ரீஜுவனேட் பண்ணுவோம். அதுதான் இந்த சனி உங்களுக்கு இந்த ரணம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் கொஞ்சம் அப்படியே தன்னை தானே தேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் சனி தான் தலை மேல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். அதனாலதான் மீன ராசிக்காரர்களுக்கு நான் மெல்ல மெல்ல சொல்லிட்டு இருக்கேன். இப்போ மறுபடியும் டாபிக்கே வந்துடுறேன். உங்களுடைய இமேஜை என்ன பண்ணுவார் அப்படின்னா, டேமேஜ் ஆன இமேஜை சீர்மைப்படுத்துகிறார். உத்தரட்டாதியில இருக்கும் பொழுது உங்களுடைய பிசினஸ் ரீதியாக இருந்த அந்த இமேஜை சரி பண்ணுவார். குடும்பத்துல ஒரு மாதிரியா உங்களை ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. அப்படி ஒரு இமேஜ் இருந்திருக்கும். நம்மளும் அதை விரும்பி இருக்க மாட்டோம், அவர்களும் விரும்புவதில்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு இமேஜ் தோன்றி இருக்கும். அந்த இமேஜ் கொஞ்சம் மாறும், குடும்பத்திலையும் கொஞ்சம் மாறும். நண்பர்களுக்கு இடையில இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கத்தான் செய்யும். அது எப்பொழுது மாறும் அப்படின்னா, ஜூன் மாதத்திலிருந்து நண்பர்கள்கிட்ட இருந்த சரிப்பா அவனுக்கு ஒரு சூழ்நிலைப்பா, நம்ம அப்படி ஆயிட்டான்ப்பா, சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்படி அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த மீனராசிக்காரர்களுக்கு தன்னை சமாளிக்கிறது தான் பெரிய ஒரு சாதனையா இருந்தது, அதாவது ஒரு சோதனையாக இருந்தது 25ல. ஆனா அது கொஞ்சம் மாறுகிறது, 26ல் கொஞ்சம் மாறுகிறது. நல்ல இமேஜ் எல்லா இடத்துலையுமே, சமுதாயத்திலுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பெயர், ஒரு வியாபாரத்திலுமே கஷ்டப்பட்டோன்னு தெரியும், இருந்தாலும் நமக்காக குட்வில்லோட மக்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிறது. சரி, இதே இந்த சனியாகப்பட்டவர் ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுடைய ஒரு முதலாளித்துவம் அப்படிங்கிறத கூட்டுவார். அப்ப ஜூன் 2ஆம் தேதி குரு 5ஆம் இடத்துக்கு போனோடனே ஒரு ஒரு வியாபாரத்துல, உங்களுடைய தொழில ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு கிரிப் இதெல்லாம் கிடைக்கும்போது இன்னும் நல்லா கான்ஃபிடென்ட்டா வந்துருவோம். ஆனாலும் கூட இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன தெரியுமா? தனிமையில அவஸ்தப்படக்கூடாது. தனிமையில நான் என்ன சொன்னேன், தனிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, தனிமையில் அவஸ்தைப்படாதீர்கள். தனிமைங்கிறது தண்டனை, அதே தனிமைங்கிறது வரப்பிரசாதம். தனிமையை நான் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு தெரிந்தவர்களுக்கு தனிமை என்பது வரப்பிரசாதம். அந்த மாதிரி ஏழரை சனிங்கிறது த பெஸ்ட் ஒரு ஜப மந்திரங்கள் எடுத்துக்கிறது. வாரத்துல ஒரு நாள் நம்மளே தனியா போயிடுறது, வாரத்துல ஒரு நாள் சண்டே. ஆமா சுவாமிகளே, சண்டே நான் அப்படியே பைக் எடுத்துக்கிட்டு, கார் எடுத்துக்கிட்டு அப்படியே மலை மேல போறோம். சேஃப்டி இல்லாமல்லாம் ஒன்றும் எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை. வீட்லயே அமைதியா தனியா இருக்கலாம், வீட்டுல இருக்கக்கூடிய தோட்டத்துல உட்காந்துருக்கலாம். அப்படி நம்ம வெளியில போகணுமா, ஒரு சேஃபா ஒரு இடத்துக்கு போயிட்டு நண்பர்கள், அதாவது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நண்பனோட, அல்லது தனக்குன்னு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு, நம்ம வீட்லயே நமக்கு ஒரு உங்களுடைய பையனாகட்டும், உங்களுடைய டாட்டர் ஆகட்டும், அல்லது கணவன் மனைவிங்கிறது வேண்டாம், ஏன் சுவாமிகளே அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம். அது மறுபடியும் அங்கேயும் போய் அதே மனசு குழப்பமாகும். ஏன்னா அவர்களும் இப்போ சனி நமக்கு இருந்ததுனாக்கா அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய, அது கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அங்கேயும் அது சேரவே சேராது. அது ஒரு மாதிரி ஒரு டக் ஆஃப் வார் மாதிரியே இருக்கும். இன்ஃபேக்ட் குழந்தைகள் கூட வேண்டாம், நண்பர்கள் தி பெஸ்ட். அதாவது எல்லாமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நண்பனோட ஒரு அமைதியா, அவரும் கூட இல்லாம அமைதியா இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அமைதியா இருந்தா வேதாந்தம் படிக்கலாம், பகவத்கீதை படிக்கலாம். பகவத்கீதை அப்படிங்கிறது சமஸ்கிருதத்திலேயே இருக்கு அப்படின்னா, நம்முடைய நூல்களை படிக்கலாம். தமிழ்ல தாய்மானவருடைய நூல் இருக்கு. எதுவுமே வேண்டாமா, அமைதியா ஒரு ஜப மந்திரத்தை எடுத்துக்க சொல்லலாம். என்ன ஜப மந்திரம் சொல்ல முடியும்? இந்த ஏழரை சனியில இருக்கக்கூடிய நம்ம த பெஸ்ட் மந்திரம் ஓம் ஹ்ரீம் நம சிவாய. ஆமா, இந்த ஒரு மந்திரமா. அதன் பிறகு ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா. ஆரோக்கியத்திலிருந்து வெளியில் வருது. இப்ப நான் ஆரோக்கியத்துக்கு வந்துடுறேன். ஆரோக்கியம் பாருங்க, நானுங்கிற சப்ஜெக்டே இவ்வளவு பெருசா போயிட்டு இருக்கு. சரி, ஆரோக்கியம் அப்படிங்கிறது முதல்ல கால் விஷயத்துல நடக்கணுங்க. மீனராசிக்காரர்கள், எல்லா நட்சத்திரக்காரர்களும் குறிப்பாக, அதாவது நம்ம ரேவதி கூட நான் அவ்வளவு சொல்லலை, உத்தரட்டாதி பூர்வபாதிரம். ஏன்னா ரேவதி அப்படிங்கிறது அவங்க தன்னை சரியா பண்ணி அவங்களே ஒரு சீரமைத்து கொண்டுவார்கள். இருந்தாலும் அவர்களுமே வாக் பண்ணும்.
3 நட்சத்திரக்காரர்களும் காலார ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் நடக்கணும். நடந்தாதான் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். இல்லைன்னாக்கா உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாருனாக்கா ஃபேட் டெபாசிட் ஆகும், கொலஸ்ட்ரால் லெவல் டெபாசிட் ஆகும். கொலஸ்ட்ரால் ஆபத்து இல்லைன்னு தான் சொல்லுகிறார்கள். இந்த ஃபேட் எல்லாம் ஆபத்து இல்லைன்னு சொல்லுகிறார்கள். எத்தனையோ விஷயம் இருக்கு. கார்போ ஃபேட், அதாவது ஒரு காலத்துல கார்போ அதாவது ஃபேட் தான் வில்லன்னுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் மாறிட்டு இருக்கு. சயின்ஸும் மாறுகிறது, அனுபவபூர்வமாக அதுல உண்மையும் இருக்கிறது. கார்போஹைட்ரேட் குறைச்சி சாப்பிட்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஃபேட் இருந்தாலும் அது ஒரு லெவலுக்கு மேல போகக்கூடாது. அந்த வெயிட் போடக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துடுவார். அதனால நீங்க வாக் பண்ணணும். அதனால ஹிருதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அப்புறம் பிளட் ரிலேட்டட் இதுல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்புறம் சனியினுடைய இன்னொரு பெரிய ஒரு இது என்ன அப்படின்னாக்கா, இந்த கை கால்கள்லாம் மரத்து போற மாதிரி பண்ணிவிடுவார். மரத்து போற மாதிரியோ கை கால் கொஞ்சம் நம்ம செயல்லையே வச்சுக்கிட்டு இருக்கணும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்புறம் நியூரோ விஷயங்கள் இதுல எல்லாவற்றிலுமே கொஞ்சம் நம்ம பாதுகாக்க வேண்டும் நம்ம அப்படின்னா த பெஸ்ட் வாக்கிங் அதை பண்ணுங்க. ஆரோக்கியத்துல பெரும் வாரியான விஷயத்துல இருந்து வெளியில வந்துடலாம். ஆனால் நிறைய டிசீஸ் உங்களுக்கு குணமாகும். ஏனென்றால் 6க்குண்டானவன் இப்பொழுது 10ஆம் இடத்துல இருக்கிறார். நிறைய விஷயங்கள் இருக்கு. 6க்கும் 8க்கும் 7க்கும் உண்டானவன் எல்லாருமே 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய வியாதிகள்ல இருந்து குணமாகும். சுவாச சம்பந்தப்பட்ட வியாதியிலிருந்து குணமாகும், ஸ்கின் சம்பந்தப்பட்ட வியாதியிலிருந்து குணமாகும், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதியிலிருந்து குணமாகக்கூடிய ஒரு அமைப்பு. ஈவன் சில பேருக்கெல்லாம் அந்த கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் நாள்பட்ட வியாதிகள் அதுல இருந்தும் கூட குணமாகக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கிறது. இன்ஃபேக்ட் நீங்க யோகா எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிற அந்த டிசீஸ்ல இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ங்கிறது டிசீஸ் கிடையாது. இது எல்லாமே வாழ்க்கை முறை தவறுதலால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள். இந்த சங்கடங்கள்ல இருந்தெல்லாம் நீக்குவதற்கு இந்த சனி கண்டிப்பாக உதவுவார். ஆயுர்வேத மருந்துகள் ஆனா ஜாக்கிரதையா பாத்துங்க. அலோபதினா அதுல நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, பக்காவா பண்ணுகிறார்கள். சரி, நான் ரொம்ப இது பண்ணல. ஆயுர்வேதங்கிறது மருந்துல பெஸ்டா இருக்கு. இந்த டயக்னோஸ் பண்றது அலோபதி த பெஸ்ட் நான் சொல்லுவேன். நல்ல டயக்னோஸ். அதே மாதிரி மருந்துகளும் இப்பெல்லாம் ரொம்ப உயர்தரமான மருந்துகள்லாம் வந்திருக்கிறது. நானே நிறைய பேருக்கு கண்கூடாக பார்த்துருக்கின்றேன். அலோபதியில அவ்வளோ கியூர் பண்ண முடியுது. அதை ஃபாலோ ஆயுர்வேதத்துல பண்ணணும். அந்த மாதிரி ஆயுர்வேத மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வயிற்று பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும், ஹார்மோன் பிரச்சனைகளும் நீங்கிவிடும். மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம், இந்த ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். வயதானவர்கள்லாம் அதுல கொஞ்சம் பார்த்துக்கணும். அவ்வளவுதான். நான் எப்படி இருப்பேன் அப்படின்னாக்கா, முந்தைய விட கான்பிடென்ட்டாக இருப்பேன். ஆரோக்கியத்தையும் பேண என்னால் முடியும் அப்படிங்கிறது. வயதாகி இருந்தாலுமே ஆரோக்கியத்தை பேண முடியும். அடுத்த சப்ஜெக்ட் வந்துடும். வேலை எப்படி இருக்க போகிறது, தொழில்னா என்ன. இந்த சப்ஜெக்ட்ல முதல்ல தொழிலை பார்ப்போம். ஏனென்றால் 7.5 சனியில தொழில தான் ரொம்ப முடங்கும். வேலை கூட இன்னொருத்தர் கீழே உட்காந்துருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். ஆனா தொழில லாபம் இல்லைன்னா பண்ண முடியாது. அப்படி சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முதல் செக்மெண்ட் கொஞ்சம் இப்படியே போகும். அதாவது உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 11 இருந்து உங்களுக்கு பாசிட்டிவ். மார்ச் 11 குரு வக்கர நிவர்த்தி அடிக்கிறார். அப்படிங்கும்போது அனைத்து விதமான தொழில் செய்பவர்களும், அது புதனுடைய, குருவனுடைய, சுக்கரனுடைய, சூரியனுடைய, செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். அதாவது புதன்னாக்கா என்ன, கம்ப்யூட்டர் ரிலேட்டட், ட்ரேடிங், ஆன்லைன் ட்ரேடிங் ரிலேட்டட், நேரடியாக ட்ரேடிங் ரிலேட்டட், பழைய பில்டிங் விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்புறம் செவ்வாயின்னாக்கா ஸ்போர்ட்ஸ் இருக்கிறது, அப்புறம் சிவில் ஒர்க் இருக்கிறது. சூரியன் அப்படிங்கிறது சோலார் சிஸ்டம். அது மட்டும் இல்லாம சூரியன்ங்கிறது அரசியலையும் அரசாங்கத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள், கான்ட்ராக்ட் கிடைக்கிறது. சுக்கிரன் என்பது எல்லா விதமான அலங்கார பொருட்கள் ஆகட்டும், பிறகு பிலிம் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், மீடியா இண்டஸ்ட்ரி ஆகட்டும். இதுல ராகுவும் நம்ம சேர்த்து விடணும். ராகு சத்தபிஷால இருக்கிறார். அப்புறம் குருவனுடைய காரகத்துவம் தான் ரொம்ப மெயின். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதிங்கிறதுனால குருவனுடைய காரகத்துவம் நான் சொன்னாலே லீடர்ஷிப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும். அடுத்தது டேட்டா அனாலிசிஸ், ஸ்ட்ராட்டஜிக். பிறகு பெரிய பெரிய வாகனங்கள், வண்டி வைத்து நடத்துறது, ஃபேக்டரிகள் பெருசா ரன் பண்றது, இது எல்லாமே
அது மட்டும் இல்லை, இந்த 4ஆம் இடத்துல குரு இருந்தது அப்படின்னா பெரிய பெரிய ஈவெண்ட் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுகிறாரு இல்லையா, அது ஒரு யூனிட் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரியான யூனிட், ஒரு கல்யாணத்தை அவர்களே முழுசா எடுத்து ரெடி பண்றது, ஒரு பார்ட்டியை ரெடி பண்றது, இந்த மாதிரி ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் கூட இந்த ஒரு செட்டு நாங்க வந்து ஒரு நகரம் மாதிரி உருவாக்கணும், அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க் இருக்கு இல்லையா, அது வந்து டக்குன்னு கை கொடுக்கும். அதனால இந்த வருஷம் வந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த விதத்துல வந்து நிறைய விஷயங்கள், சொந்த தொழில் விஷயத்துல நிறைய லாபம் இருக்கு. சொந்த தொழிலே முடங்கி போயிடுச்சா, லாஸ் ஆயிடுச்சா, இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக எப்படி வந்து ஃபீனிக்ஸ் பறவை வந்து சாம்பல் ஆகிட்டாலும் அப்படியே எழுந்து வருகிறதோ அந்த மாதிரி மீனம் வந்து இந்த முறை இந்த முதல் செக்மெண்ட் முடிஞ்ச உடனே, அதாவது மார்ச்ல இருந்து அவர்கள் தன்னை மேலே கொண்டு வந்து விடுவார்கள். இது வந்து பெரிய சமாச்சாரம். அதுல பினான்சியல் இஷ்யூஸ், அதாவது சொந்த தொழில இருந்த பண தட்டுப்பாடு உங்களுக்கு தீர்ந்துடும். மார்ச் மாதத்துல இருந்து உங்களுக்கு த பிரைட் ஃபியூச்சர் இஸ் வெயிட்டிங். அவ்வளவுதான். இது ஒரு பெரிய கிஃப்ட் இல்லையா? அப்ப சொந்த தொழில வந்து நான் வேற இப்ப புதுசா ஆரம்பிக்கலாமா அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அதற்கு 3வது செக்மெண்ட் ஜூன் 2க்கு அப்புறம் சொந்த தொழில் ஆரம்பியுங்கள். அது வரைக்கும் வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா, 4ஆம் இடத்துல என்னதான் ஒரு 4ஆம் இடத்துல இருந்தாலும் கூட, அந்த ஆக்சுவலி சொல்ல போனா 4ஆம் இடத்துல குரு பெருசா பலனை கொடுக்க மாட்டார், உங்களை சோம்பேறி ஆக்கிடுவார். ஆமா, அப்படிங்கும்போது புதிதாக வந்து வேலை செய்யும் போது, புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா நிறைய திங்க் பண்ணணும். அதை கொஞ்சம் மந்தத்தன்மை ஆக்கிடுவார். ஏதோ அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்துல இந்த வருஷம் பிறக்கும் போது இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதாவது ஒரு 3வது செக்மெண்ட் ஜூன், மே முடிஞ்ச ஜூன் அப்போ தாராளமா எந்த தொழிலாக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம். இதுல வந்து கான்ட்ராக்ட் தொழில், அந்த கான்ட்ராக்ட்ல வந்து சனியினுடைய காரகத்துவங்கள் எல்லாமே வரும். கான்ட்ராக்ட்ல சனியினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா, பிளாஸ்டிக், கேஸ், ஆயில், இரும்பு, கல் குவாரியஸ், அப்புறம் வந்து அரசாங்கத்துல கார்பரேஷன்ல கிடைக்கக்கூடிய குப்பை கான்ட்ராக்ட், ஃபினாயில், அப்புறம் இந்த பாய், படுக்கை, இந்த மாதிரி எல்லாம் அந்த பெட் ஆக்சுவலி பெட் வந்து சுக்கிரனை சொல்லுவார்கள். சுக்கிரனும் பிறகு வந்து செவ்வாயின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ட் பூமியோட ஒட்டி இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த மாதிரி என்ன சோஃபா செட், பெட் அப்படி உட்காரத்துக்கு உண்டானது, அதுல கொஞ்சம் அலங்காரமா உட்காருன்னா சுக்கிரனையும் அதை நம்ம கனெக்ட் பண்ணும். இந்த மாதிரியான மேனுஃபேக்சரர்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ், பழைய பில்டிங்கை வந்து சரி பண்ண, இது எல்லாத்துக்குமே ஒரு சொந்த தொழில நல்ல ஒரு அமைப்பு. முக்கியமா ஆன்லைன் ட்ரேடிங்ஸ், அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி, இதுல வந்து ஒரு நல்ல ஒரு குரூப் கிடைச்சிரும். அப்புறம் கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி திடீர் பணம், உடனடியாக பணம் அப்படிங்கிறதுலாம் கும்பராசிக்காரர்களுக்கும் கூடாது, மீனராசிக்காரர்களும் ஆசைப்படக்கூடாது. அதிக ஆசைக்கு சனி இடம் கொடுக்க மாட்டார். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். கல்வி ஸ்தாபனங்களிலும் கூட நீங்கள் வந்து, அதாவது கொஞ்சம் மெல்ல மெல்ல போறது நல்லது. ஜூன் மாதத்துக்கு பிறகு வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. அது வரைக்குமே எந்த விஷயத்திலையும் அவசரப்படாம, அதான் நான் சொல்றது வந்து பில்டிங் வந்து புதுசா ஒரு பில்டிங் கட்டிடுவோம் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது வந்து அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய, டாக்குமெண்டேஷன்ல வரக்கூடிய பிரச்சனை ஏதாவது இருக்கும். அதை பார்த்து நீங்க கொண்டு போகணும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது வரைக்கும் அப்படியே வந்து அப்படி தடுமாறிட்டு இருந்தது, அது நல்லபடியாக வெளியே வந்துடும். ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், இவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்புகள். அதாவது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பிசினஸ், எல்லா விதமான பிசினஸ்க்கும் நல்ல ஒரு அமைப்பு. ஆனால் நீங்க வந்து போர்டிங், லாட்ஜிங், அந்த மாதிரி ஹோட்டல்ஸ், ஆனா வந்து உணவு உண்ணும் ஹோட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் இருக்கும். டவுன் ட்ரெண்ட்ங்கிறதோட இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படியே ஒரு, அதாவது 3வது செக்மெண்ட்டுக்கு போயிடணும் நீங்க. அதாவது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் கொஞ்சமா சரி வரும். சரி, இப்போ நம்ம ஜாபுக்கு வந்துடும். ஜாப்லயும் தனியார் இருக்கிறது, கவர்மெண்ட் இருக்கிறது. அரசாங்கத்துல வேலை செய்யறவர்களுக்கு சொல்லிவிட்டாங்க, இந்த இருந்த ஸ்டாக்னட் இப்ப மாறிடும். ப்ரமோஷன் கிடைக்காமையே இருந்தது இல்லையா, அந்த ப்ரமோஷன் வந்து சனி ரேவதி நட்சத்திரத்துக்கு போகிறார் இல்லையா, அப்ப இருந்து மாறும். அவர் எப்ப ரேவதி நட்சத்திரத்துக்கு போகிறார் அப்படின்னாக்கா, ஜூன் மாதம் ரேவதிக்கு போயிடுவார். அப்படிங்கும்போது அப்பொழுது இருந்து உங்களுக்கு அந்த உங்களுடைய ப்ரமோஷன் நின்று போனது, உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் நின்று போனது, உங்களுடைய அந்த அந்த ஒரு சம்பள கூட்டுறது, அதாவது உங்களுடைய அந்த சேலரியினுடைய இன்க்ரீஸ்மெண்ட், அதாவது இன்க்ரிமெண்ட், இதெல்லாமே வந்து அப்படியே பிளாக்கேஜ் ஆனது எல்லாமே இப்போ வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு உயர ஆரம்பித்து விடும். பிறகு வந்து அரசு துறையில் வந்து வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப வந்து முயற்சி எடுத்தவர்களுக்கு வேலை கிடைச்சிடும்.
கொஞ்சம் டெம்பரவரியாக இருந்தவர்களுக்கு பர்மனன்ட் ஜாப் கிடைச்சிரும். இதெல்லாம் சனி பண்ணுவார். சனி வந்து பர்மனன்ட் ஆக்குவார் உங்களை. இந்த 7.5 சனியில கொஞ்சம் சோதனையை கொடுத்து பர்மனன்ட் ஆக்குவார். அதனால அரசாங்க தொழிலில் இருப்பவர்கள், பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் இன்னும் பெரிய பதவிகளை அடைவார்கள். அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அப்புறம் வந்து IAS, IPS, கெசட்டட் ஆபீசர், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும், நல்ல பதவிகளை அடைவீர்கள். கொஞ்சம் பொறுப்புகள் கூட, அப்பதானே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் கூடும். ஆனால் வந்து யோகா மெடிடேஷன் அப்படிங்கிறது த கிரேட் இன்வென்ஷன் ஆஃப் இந்தியன் அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் நம்ம பண்ணிட்டோம்னா போறோம். சரி, இப்ப தனியார் துறைக்கு வந்துடும். இந்த ராகுவும் சனியும் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் உரசும் போது கடந்த ஒரு 6 மாசங்களுக்குள்ள நிறைய அதிருப்திகள் வந்துருச்சு மீனராசிக்காரர்களுக்கு. அதுவும் இல்லாம பினான்சியலி வந்து சேலரியே இல்லாம போனது, சேலரி கிடைக்காம இருக்கிறது, தொழில் வந்து நல்லா செய்தும் கிடைக்கல அப்படின்னு அந்த நிலைமை எல்லாம் மாறும். வேலை போயிட்டாலும் உங்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி ஆகும்போது மார்ச் மாதத்துல இருந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். இதுல வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அதாவது மார்ச் 11க்கு பிறகு தீரப்போகிறது. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். வேலையில வந்து ஏதோ ஊசலாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் வேலைக்கு ஆபத்து கிடையாது. ஆனால் சொத்து வாங்க முடியுமான்னு அதுக்கு தனி டாபிக் நம்ம சொல்ல போறோம். அப்ப நான் சொல்றேன். இப்போ வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு நீங்க வந்து இந்த வருஷம் வந்து கிரீன் கார்டுக்கோ குடியுரிமைக்கோ எந்த நாட்டில் இருந்தாலும் அங்க வந்து நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுங்கள். ராகு சதபிஷா நட்சத்திரத்திலிருந்து 6 மாதத்திற்கு அப்புறம் வெளியில வந்து விடுவார். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு நல்ல நேரம். ஆனா இப்ப அங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், வேலைக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அதெல்லாமே கிடைக்கும். அதனால வேலைக்கு பஞ்சம் கிடையாது. தனியார் கம்பெனிஸ்ல இருப்பவர்களுக்கு இந்த சனி வந்து ஹனுமனுடைய வழிபாடினால் நல்லவராக மாறிவிடுவார். தனியில் நிறைய காம்படிஷன்ஸ் இருந்தது, எல்லா அந்த காம்படிஷன்ஸையும் ஒழித்து விடுவார். உங்களுக்கு வியாபார ரீதியாக இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே வந்து இந்த வருஷம் நல்லபடியாக முடிவுக்கு வந்துவிடும். கேத்து என்னதான் இருந்தாலும் அது ஒரு உக்ர கிரகம், பாப்ப கிரகம், சர்ப்ப கிரகம். அது வந்து சிம்மமாக உங்களுடைய 6ஆம் இடத்துல உட்காரும் போது பூர்வ பால்குனி 8ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்துல உட்காருகிறார், சுக்கரனுடைய நட்சத்திரத்துல. அது வந்து எங்க பாதிக்கும் நமக்கு அப்படின்னா, ஒரு கால் சட்டத்திற்கு புறம்பாக நம்ம ஏதாவது பண்ணினோம்னா அங்க பிரச்சனைகள், தொழிலுக்காக ஒரு பணப்புழக்கம், இதெல்லாம் நம்ம பண்ணினோம்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை முதல் 4 மாதங்களுக்கு செய்ய வேண்டாம். ஓ அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணலாம்னு சொல்றீங்கன்னாக்கா எப்பொழுதுமே செய்ய வேண்டாம். அது எல்லாருக்கும் சட்டம் போது எப்பொழுதுமே செய்யாம இருக்கிறது தான் நமக்கு சேஃப். சேஃப்னா நம்ம ஏதாவது ஒரு சட்டத்துக்கு புறம்பா போயிட்டோம்னா அந்த பயம் உள்ளுக்குள்ள நமக்கு தெரியாமையே அது ஒரு ப்ரெஷர் ஆகும். அது ஒரு வியாதியா மாறி வாழ்க்கை ஏன் வந்து நம்ம தண்டனை ஆக்கி கொள்வோம். நீங்க தானே சொன்ன முதல் 4 மாதத்துக்கு நீங்க செய்யாருங்க, அப்ப மறுபடியும் பண்ணலாம்னா முதல் 4 மாதத்துல செய்து கொண்டு இருந்தாலும் விட்டு விடுங்கள்னு சொல்றதுக்கு தான். 8ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார் கேத்து அப்படிங்கும்போது 6க்கு உண்டானவன் எங்கேயாவது போய் மாட்டி விட்டுருவார். யாராவது வந்து என்னத்தையாவது பெட்டிஷனை போட்டு என்னத்தையாவது பண்ணி நமக்கு வந்து வாழ்க்கையே ஒரு மாதிரி இந்த 7.5 சனியில, ஏன்னா உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுல அவர் 6 மாதங்கள் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா ஜட்ஜாயே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். மீன ராசிக்காரர்களுக்கு சனி ஆகப்பட்டவர் நீதி அரசனாக ஜட்ஜாக உட்கார்ந்துட்டு இருக்கார். ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படிங்கிறது சனி வந்து யாருமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. யாருமே அவரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அதுவோ இதுவோ மேல குறைச்சி கீழே குறைச்சி ஒன்றும் பண்ண முடியாது. சனி வந்து நீதிமான், அதுவும் சரியான நீதிமான். ஒரே ஒரு ரெமெடி, அப்படி சட்டத்துக்கு புறம்பா நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு ரெமெடி, வாராகி அம்மனுடைய வழிபாடு, வாராகி அம்மனுடைய மந்திரம். ஓம் நமோ பகவதி வாராகிய நமஹ, சிம்பிள் மந்திரம் இல்லையா? ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுக்கி வராகமுக்கி अंधे अंधिनि नमः रुन्धे रुन्धिनि नमः जम्भे जम्भिनि नमः मोहे मोहिनि नमः स्तम्भे स्तम्भिनि नमः सर्वदुष्ट प्रदुष्टानां सर्वेषां सर्ववाक्चित्तचक्षुर्मुखगतिजिह्वा स्तम्भनं कुरु कुरु शीघ्रं वश्यं ऐं ग्लौं ठः 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 हुं अस्त्राय फट्. இந்த மந்திரம் ரொம்ப நீளமா இருக்கே சொன்னீங்கன்னா இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. யூடியூப்ல இருக்கும் வாராகி மந்திரம்னு சொல்லிட்டு வாராகி மூல மந்திரம் போடுங்க. அது வந்து காதல் விழுகிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம வந்து நம்மை திருத்தி கொண்டோம்னாக்கா அம்பிகை ஆகப்பட்டவள் அது அம்மா மாதிரி அந்த அம்பாள் ரொம்ப உக்ர தேவதை.
தண்டினின்னு பேரு அந்த அம்மாவுக்கு. அதனால தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றுவாள். அதனால இது ரொம்ப 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 முக்கியம். கேத்து 6ஆம் இடத்துல இருக்கிறது சட்டப்படியான சிக்கல்களை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். இப்படியா சுவாமிகளை பயமுறுத்துறது அப்படின்னாக்கா, ஒரு விஷயத்த சீரியஸா இருந்தா அது சீரியஸா இருக்கிறதுன்னு சொன்னாதான் அந்த பள்ளத்துல நம்ம விழுகாம நம்ம தாண்டி போவோம். மறுபடியும் பள்ளத்தை பறிச்சுக்காம நம்மளுடைய மென்டாலிட்டியை மாத்தி போய் கொண்டே இருப்போமாக. அப்ப பிரைவேட்ல இருக்கக்கூடியவர்கள் எந்தெந்த ஃபீல்டுல எல்லாம் நல்லா கோல் வச்ச முடியும் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கக்கூடிய, கவர்மெண்ட்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது நல்ல காலம். சத்தியத்தை மட்டும் கொஞ்சம் நம்ம தவற விடாம இருந்தோம்னா போறோம். நல்ல காலம். நல்ல உங்களுக்கு சன்மானங்களும் ரிவார்டும் அவார்டும் ஒரு நல்ல பேரு, சுத்தி வர ஒரு நல்ல கௌரவம், இதெல்லாம் கொடுப்பார் சனி. அதெல்லாம் குறைய வைக்க மாட்டார். அதே மாதிரி இன்ஜினியராக இருந்து நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கோம் அப்படிங்கிறது பெஸ்ட். அப்புறம் ஆடிட்டர்ஸுக்கு இது ஒரு நல்ல டைம். நல்ல உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கிடைக்கும், ஒரு சாலிடான ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபியூச்சர் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஆடிட்டர்ஸுக்கு கிடைக்கும். அப்புறம் சட்டத்துல உங்களை ஜட்ஜாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர் சனி. அவர் உங்களுக்கு ஒரு லாயராக இருந்து அதுல பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பிற்கு லாயராக இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த வருஷம், அதாவது பழைய வருஷத்தை விட இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது. இந்த பினான்சியல் வைத்து நடத்துபவர்கள், பேங்க் செக்டர்ல இருப்பவர்கள், அந்த பணம் சார்ந்த விஷயத்துல டீல் பண்ணுகின்றவர்கள், இவர்கள் அனைத்து மக்களுக்குமே முதல் செக்மெண்ட் கொஞ்சம் சுமாராக இருந்து அடுத்ததுல ஓரளவு பீக்குக்கு விடுவார்கள். உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் இந்த பணங்கள்லாம் இந்த பினான்ஸ் வைத்து நடத்துபவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது வட்டிக்கு விடுறவருக்கும் கூட வட்டிக்கு விடுவது நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி கடனும் கிடைக்கும். வியாபாரத்துக்கு நல்ல கடனும் கிடைக்கும். கடன் இப்பயே கிடைக்கும். 4ஆம் வீட்டுல குரு உட்கார்றாரு அப்படின்னா 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்ப்பார். 6ஆம் வீடு தானே கடன் கேட்டா இல்ல. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு கடன் விஷயத்த இந்த 3 8 10 12 இந்த 3 வீடுகளும் அதற்கு ஜவாப்தாரி. உங்களுக்கு நல்லபடியா கடன் கிடைக்கும். கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்காது. ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடம் சிம்மம், அதுல கேத்து இருக்கிறார். நல்ல ஒரு நம்பகமான மக்களிடம் இருந்து, உங்களுடைய நண்பர்களிடம் இருந்து, பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட இதெல்லாம் வரும். அப்புறம் பிசினஸ்ல அசட்ஸ் இதுலயாவது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி வம்பு வழக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் அதை தான் சொன்னேன், வாராகி அம்மனுடைய வழிபாடு சொன்னேன். இன்னொரு விஷயமும் இருக்கிறது, சண்டி ஹோமம் செய்யுங்கள் உங்களுக்கு. ஏன்னா சனி தன்னுடைய இதுல உட்கார்ந்து இருக்கும்போது, ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கும்போது, சனி உத்திரட்டாதியில, ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல, இது தி பெஸ்ட் டைம். சண்டி ஹோமம் பண்ணினா உங்களுக்கு எதிரிகளுடைய வம்பு வழக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் ஒழிந்து விடும். அடுத்தது உறவுகள்ல அம்மா அப்பாவுடைய உறவு நல்லாவே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். அது ஒரு மாதிரி நல்ல, அதாவது நீங்கள் ஒரு தகப்பனாக இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்வது, அல்லது படிப்புகளுக்கு நல்லபடியா ஒரு நல்ல தகப்பனுங்கிற பெயர் எடுக்க முடியும். அதே போல உங்களுடைய தகப்பனோட உங்களுக்கு நல்ல ஒரு உறவுகள் ஏற்படும். அம்மாவாக இருந்து நல்லபடியாக குழந்தைகளை பார்த்துக்கிறது, அதே மாதிரி அம்மாவுக்கு நம்ம பார்த்துக்கிறது, இதெல்லாமே நல்லபடியாக இருக்கும். திருமண உறவிலும் கூட இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஏனென்றால் இப்ப அதிசாரமா குரு போனார் இல்லையா 2 மாசம், அப்போ நிறைய வேலை செஞ்சார். அவர் நிறைய விஷயத்தை மாத்தி வச்சார், பாசிட்டிவ் ஆக்குனார். நம்மளை நம்முடைய வீட்டில் இருப்பவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த மீண்டும் வரும்போது ஜூனுக்கு அப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். திருமணம் அப்படிங்கிறது குரு வக்கர நிவர்த்தி ஆனோடனே குடும்பம் கிடைச்சிடும். ஆமா, குரு வக்கரம் ஆன ஏன்னா மார்ச் 11ஆம் தேதி அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இல்லையா, குடும்பம். அதுக்கப்புறம் திருமண ஏற்பாடுகள் கிடுகிடுன்னு நடக்க ஆரம்பிக்கும். ஆண் குழந்தை வாரிசு இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு. நீங்க எவ்வளவு ஒரு எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, திருமணமாகி குழந்தைகள் இல்லாமல் இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைகள் உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி. ஓம் நமோ பகவத்தே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா. இதுதான் மந்திரம், இது மூல மந்திரம். இது எல்லா இது யூடியூப்லயும் போட்டாலும் வந்துடும், கூகுள்ல போட்டாலும் வந்துடும். அப்படி இல்லையா, ஓம் தம் தட்சிணாமூர்த்தையே நமஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க. பிருகஸ்பதியை தட்சிணாமூர்த்தியை போய் வழிபாடு செய்து கொண்டு வாருங்கள். அப்புறம் ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது இந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவர்கள் நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு தோணும்.
கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு, இல்லைன்னா ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும், நமக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும். இந்த எண்ணங்கள் வந்து போகலாமா? ஏன்னா ஏற்கனவே ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிறது நம்ம மனசுல இருக்கும். இந்த முறை இந்த சனியினுடைய அமைப்பு உங்களை வந்து வெளியில் பிசினஸ் செய்ய வைக்கும், அதில் லாபத்தை உண்டாக்கவும் செய்யும். கொஞ்சம் தசாபுக்தியை பார்த்து கொடுக்கணும். நமக்கு வந்து எந்த தசை இருக்கக்கூடாது, ராகு தசை இருக்கப்படாது. அதே போன்று சனி தசையில ராகு புக்தி இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிறகு சுக்கிரனுடைய புக்தியோ தசையோ இருக்கக்கூடாது உங்களுக்கு. அப்புறம் சூரியனுடைய மகாதசை இதெல்லாம் இருந்ததுன்னாக்கா நீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜோதிடரை அணுகுவது நல்லது. அதனால மறுபடியும் உறவுக்கே வந்துடுறேன்னா, இந்த உறவுகளில் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல கேத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய மாமா அம்மா சைடு இருக்கக்கூடிய அந்த உறவுகளோட ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணன் தம்பி உறவுகள்ல தம்பியினுடைய உறவு வந்து ஓரளவுக்கு நல்லபடியாவே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆனா உங்களுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவர்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த உதவியை வந்து செய்ய முடியாமல் போகலாம். அதற்கு ஏதாவது ரீசன் இருக்கும். அதுக்காக அவர்கள் மேல கோபம் கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக உதவுவார்கள். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் அப்படிங்கும்போது இந்த வருஷத்தினுடைய கடைசி தான், 4ஆம் செக்மெண்ட் தான். அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் ரொம்ப ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பார்கள் சகோதரர்கள் அப்படிங்கும்போது. பிறகு எதிரி என்கின்ற அந்த ஒரு இதற்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணில் புதைக்கப்படும். அதாவது வெளிநாட்டுகளுக்கு நீங்க போனா சொந்தத்துல இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சனி தனிமையை உண்டாக்குவார். ஆனா அந்த தனிமையை இனிமையாக மாற்றுவது நம் கையில் இருக்கிறது. அதனால அதை பண்ணணும். அப்புறம் புதிதாக ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும். நீங்க வந்து இளம் வயசாக இருக்கிறது, ஒரு 15 வயசுக்குள்ள இருக்கிறீர்கள் அல்லது ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கிறீர்கள் அப்படின்னா புதிதாக ஏதாவது ஒரு நல்ல லாங்குவேஜ் கற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு நல்ல உகந்த வருஷம் இந்த வருஷம். குரு வந்து இப்ப ராகுவை பார்த்துக்கிட்டு இருக்கார், 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல உச்சமாக தான் போகிறார். புதிய ஒரு சாப்டர் ஓபன் ஆகும். அதனால ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு பெரிய ஒரு கிஃப்டை கொடுக்கும். சரியா? மற்றபடி உறவுகள்ல மெயினா சொல்ல வேண்டியது நண்பர்கள் வந்து இப்போ உங்களை ஏற்றுக்கொள்வார்கள், உங்களை வந்து ஒரு புரிந்து கொள்வார்கள். நட்பு அப்படிங்கிறது இழந்து நான் தனிமையாக இருந்தேன் அப்படிங்கிறது போய் இந்த 2ஆவது செக்மெண்ட்ல இருந்தே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு வந்துடும். பிசினஸ் நட்புகள்ல வந்து உங்களுக்கு ஒரு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபகரமான விஷயமாக கைகூடும். எதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்? உறவுகள்ல யாருக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னா, வயதானவர்கள், உங்களுடைய பாஸோட ஒரு உறவு இருக்கு இல்லையா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுகிறார்கள் இல்லையா, அவர்கள்கிட்ட. அப்புறம் வேற என்ன சுவாமிகளே, அதாவது 2 வெரைட்டி தான் இருக்கு, மேலே கீழே. நோ சார், கொலீக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் ஒரு சௌபாகியமா, ஒரு சந்தோஷமா, சமத்துவமா இருக்கும். பிறகு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவர்கள்கிட்ட எல்லாம் நல்ல பேர் இருக்கும். உங்களுக்கு பிரச்சனைனாக்கா பாஸ் கிட்ட, இல்லைன்னா உங்களுக்கு டைரக்டா கீழே இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள்கிட்ட பிரச்சனைன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வந்து அவங்க கிட்ட தைன்னு குதிச்சுட்டு கடைசியில பார்த்தா அவன் வந்து செய்ய விடாம போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், செய்யாம போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போய் பாஸ் கிட்ட நம்ம வந்து முகத்தை காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நல்லா, அதாவது என்ன செய்யணுமோ அவரு அதை செஞ்சு விடுவார். அதனால இந்த உறவுகளோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்புறம் கணவன் மனைவி உறவுகள்ல பழசை பத்தி பேசவே வேண்டாம். அதுவும் நீங்கள் மீனராசியாக இருந்தீர்கள், அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தீர்கள் என்றால் ராகு வந்து சத்தபிஷால இருக்கிற வரைக்கும் பழைய விஷயங்களை எதையுமே உதாரணத்துக்கு கூட காமிக்க கூடாது. என்ன இப்படியாவா இருக்க போகிறது, எனக்கு இவ்வளவு கஷ்டமாகவா அப்படின்னாக்கா, இந்த கஷ்டத்தை கொஞ்சம் நான் தூக்கி சொல்றதுனால இருக்கும். பல நன்மைகள் சொல்லியிருக்கேன். இதே நான் வந்து முதல்ல சொல்லும் போது உங்களுக்கு உறவுகளில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகள்ல வந்து சிக்கல் நீங்கும் தான் சொல்லியிருக்கேன். சரி, அடுத்தது வருமானம், சொத்துக்கள் சேர்ப்பனம். இழக்காமல் இருந்தா போதும் சுவாமிகளே அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறது தெரியாது. நம்ம வந்து புதுசா வாங்கலன்னாலும் பரவாயில்ல, இழக்காம இருந்தால் போதும் அப்படின்னு இல்லை. இந்த குரு வந்து 5ஆம் இடம் ஏறிய பிறகு கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய, குறிப்பாக இழந்த சொத்துக்களை நீங்கள் மீட்டு எடுப்பீர்கள். அதாவது வந்து சில பேருக்கெல்லாம் வந்து கடன்லயே வந்து அது போயிடுமோங்கிற பயம் இருக்கும். அதெல்லாம் நம்ம மீட்டு எடுத்துருவோம். முக்கியமா இந்த வருஷம் பார்க்கறது, சொத்துக்களை வந்து
மூன்றாவது செக்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து புதிதாக வாங்குவோம். அதை விட முக்கியம் இழந்த சொத்துக்களை மீட்டு எடுப்பது, அதை தக்க வைத்துக் கொள்வது, இழந்த பதவிகளை மீட்டு எடுப்பது, இதெல்லாமே நடக்கும். அதனால இந்த வருஷம் வந்து மீனராசி அன்பர்களுக்கு இழந்த தன்னுடைய பதவிகளையும் தன்னுடைய சொத்துக்களையும் மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடக்கும். இது வந்து ஒரு பெரிய கான்பிடன்ட். ஏன்னா 7.5 சனி வந்து இப்ப பாதி தானே முடிஞ்சிருக்கு, உங்களுக்கு இன்னும் பாதி அப்படியே இருக்கு. அப்படிங்கும்போது பாதி இல்லை, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60% இருக்கு. ஆனாலும் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து குரு, உங்களுடைய லக்னாதிபதி ராசியாதிபதி குரு அவ்வளோ ஒரு, நான் தான் சொன்னேன், நதியினுடைய 2 கரைகள் மாதிரி உங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறார். அதனால இழந்த சொத்தை வந்து மீட்டு எடுக்க வேண்டுமா, கார்த்தவீர்யார்ஜுனுடைய வழிபாட்டை செய்யுங்கள். இதுல வந்து சில பேர்லாம் வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டா அப்படிங்கிறது கூட இருக்கும். இழந்த உறவுகளையும் நாம் மீட்டு எடுப்போம், இழந்த நட்புகளையும் இழந்த உறவுகளையும், இதெல்லாம் கூட தான் சொத்து. அப்புறம் தனக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு இடத்த வந்து நம்ம அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணி கண்டிப்பாக வாங்கணும். ரைட். அடுத்தது படிப்பு. மீனராசிக்காரர்களுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறதுல வந்து இப்ப இருந்த தடைகள் அத்தனையும் முடிந்து விட்டன. குரு நல்ல அற்புதமாக இருக்கிறார் எல்லா விதமான படிப்புக்கு. அது மெடிக்கலாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் இந்த மாதிரியான EEE ஆக இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களாக. ஆனா வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் வந்து உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஆகாரத்தினால அதை கொஞ்சம் நீங்க வந்து சரி பண்ணி ஆகணும், அப்படியே விடக்கூடாது. முக்கியமாக வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு சிறுநீரகத்தில் இஷ்யூ இருக்கிறதா இருந்தாலும், வயிற்றில் இஷ்யூ இருக்கிறதா இருந்தாலும், செரிமான கோளாறுகள் இருக்கிறதா உடனடியாக அவர்கள் சரி செய்து கொள்வது நல்லது. மற்றபடி மற்ற பிரச்சனைகள்லாம் பெருசா இல்லை. கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறது. நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய, அதாவது பிறந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அடுத்து உங்களுக்கு படிப்பை வந்து செலக்ட் பண்றதுக்கும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆடிட்டர்ஸுக்கே நல்லது, ஆடிட்டிங் படிக்கலாம், CA படிக்கிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. எல்லா விதமான TNPSC UPSC இதெல்லாமே பக்காவா பண்ணலாம். மெயினா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த மாதிரியான ஒரு காவல்துறை சார்ந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து நல்லபடியா வந்து உங்களுக்கு கை கூடும், நல்லபடியா கிடைக்கும் இந்த வருஷம். பிசினஸ் ரிலேட்டட் படிப்பு கொஞ்சம் மந்தமா தான் இருக்கிறது, கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் இல்லை. அதுதான் நான் வந்து ஹனுமனுடைய வழிபாடு இல்லைன்னா லக்ஷ்மியினுடைய வழிபாடு செய்ய வேண்டும். ஆனால் படிப்புக்கு வந்து உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆக வேண்டும். மார்ச்சுக்கு பிறகு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். 10th படிக்கக்கூடிய மாணவர்கள், +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹனுமனுடைய உபாசனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் ஹனுமனுடைய உபாசனை பண்ணிட்டு வாங்க. மனசு ஒருமுகப்பாட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் வந்து சிறுவர்கள், அதாவது ஒரு 10th +1 படிக்கக்கூடிய மாணவர்கள்ல வந்து பாய்ஸ் வந்து ஹனுமனுடைய சாலிசா வந்து படிக்கலாம். கேர்ள்ஸுக்கு வந்து அவ்வளோ ஒரு வெளியில டிஸ்ட்ராக்ஷன் இல்லைனாலும், நம்ம தமிழ்நாட்டில் சொல்றேன், ஆனா அவர்களுக்குமே ஹனுமன் சாலிசா படிக்கிறதுங்கிறது ரொம்ப உகந்தது. அவர்களுடைய படிப்பு, கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சரி, இது வரைக்கும் மோரார்லெஸ் எல்லாமே நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம். இந்த வருஷம் என்பது கடந்த வருஷத்துல நடந்த, அதாவது 2025 பல சோதனைகளிலிருந்தும் தடுமாறி நம்ம தவழ்ந்து எழுந்து நிற்கக்கூடிய நாம் இந்த முறை வீறு நடை போடுவோம். இந்த வருஷத்தை தைரியமாக எதிர்கொள்வோம் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. அம்பிகையாகப்பட்டவள் உடனிருந்து உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளையும், சனி என்பவர் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருந்தான்னா அப்பரிமிதமான வெற்றி வந்து உண்டு. ஆகையினால் வெற்றி வாகை சூட போகின்ற மீனராசிக்காரர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். விஷ் யூ a very very happy new year. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்